இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க கோரி 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் சென்னையில் இன்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபாலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கவும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் போஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாங்க தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எங்களுடைய படகு பூரா மூழக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்ட படகுல அங்கிருந்து வந்த மீனவர்கள் சொல்றாங்க 20 படகு அங்க மூழ்கி போச்சு, டோட்டல் ஆயுஸ் ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க சொன்னோம்னா நாங்க நிரந்தர தீர்வுக்கு முடிவு ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லி மத்திய அரசு தரப்பா சொல்றாங்க. அதுக்குள்ள எங்க படகு பூரா அழிஞ்சு போகும், நாங்க எங்க தொழிலும் அழிஞ்சு போகும். இதனால தொடர்ச்சியா நாங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள சூழல்ல நாங்க அங்க பிடிபட்டிருக்க படகுக்கு பதிலாக எங்களுக்கு நிவாரண நிதி இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் வழங்கணும், வேற மாற்றுத் தொழிலுக்கு மீனவர்களை அனுப்பணுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம். அது மட்டுமில்லாது மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பிரதமரை சந்திச்சு பிரதமர் வாயிலாக வெளிவாரத்துறை அமைச்சர் வாயிலாக எங்களுடைய படகுகள் மீட்பதற்கும் நிரந்தர மீன்பிடிப்புக்கும் ஒரு வழி செய்ய வேணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்.